சென்னையில் ஒரு 24 இடங்கள்ல இந்த பேருந்து நிலைக்குறை அமைக்கிறதுக்கான ஒரு டெண்டர் விடப்பட்டுச்சு. ஆனால் அதில் ஆல்ரெடி அங்கே ஒரு 5க்கும் இடங்கள்ல அந்த நிலக்குறை இருந்திருக்கதா அன்றைக்கி செய்தி வந்திருக்கு. அதில் என்ன சார் நடந்திருக்கு? எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கொள்ளையடிக்கும் வேலைகளில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றோம். இதுவும் அது போன்ற ஒரு நவீன கொள்ளையடிக்கக்கூடிய திட்டம். ரொம்ப பிரவீனான்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கிறாங்க. நல்ல அருமையான ஸ்டோரி. பஸ் ஸ்டாப்பு பார்த்துருக்குல்ல, இந்த இதில் இறங்கி வர்றிய மெட்ரோவில் இறங்கி வரல, அங்கே பஸ் ஸ்டாப் இருக்கா? என்ன இருக்கும் அங்கே பஸ் ஸ்டாப்பில்? நிழற்குறை மாதிரி போட்டு வச்சுருக்கோம். 4 சீட் இருக்கும். கரெக்டாக. புதிய பேருந்து நிழற்குறைகளை அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டு ஒவ்வொரு நிழற்குறையும் 24 லட்சம் ரூபாய் ஆகுது. இது எதில் கட்டுகிறார்கள் என்றால் அந்தந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களோட தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டுறாங்க. எக்ஸ்பிரஸில் இந்த பிரவீனான்ற ரிப்போர்ட்டரு அந்த டெண்டர் எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் கட்டுறாங்க அங்கே போவோம் என்று போகிறார். போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே நல்ல அருமையான நிழற்குறை இருக்குது.